இல்லை உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடணும், ஒரு மாமா ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்ல வாய்க்கு ருசியான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கால் வீக்கம் இன்னியும் அதிகமாகிட்டே தான் போகும். கிட்னி சரியாக யூரின் அவுட்புட் பண்ணல, உங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறீங்க அப்படின்ற போது அப்பயும் உங்களுக்கு இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த அழுத்த மருந்துகள் இந்த கால் வீக்கத்தை உண்டு பண்ணும். உங்களோட ரத்த ஓட்டம் சரியாகும் போது உங்களோட ரத்த கொதிப்பு குறையும் போகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளூயிட் ஓவர்லோட் குறைய ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் நிறைய பேருக்கு இந்த ஒரு சிம்டம் இருக்கும். நீண்ட நேரம் உட்காந்து வேலை செஞ்சிட்ருப்பீங்க. உங்கள் வேலை முடியும் நேரத்தில் பார்த்தீங்க, இல்லை மத்தியானத்துக்கு அப்புறம் இப்போ ஷூஸ் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சாக்ஸோட அச்சு உழுக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஷூ டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்காது. ஆனால் வேலை செஞ்சு முடிக்கிற நேரத்தில் இல்லை மத்தியானத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் உடம்பில் ஃப்ளூயிட் ஓவர்லோட், நீர் தேக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த காரணங்கள்னால இது இருக்கலாம் அப்படின்னா, ஹார்ட் பிரச்சனை இருக்கலாம், இரத்த ஓட்டம் பிரச்சனை இருக்கலாம், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளமாக இருக்கலாம், லிவர் டிசீஸ் காரணமாக இருக்கலாம். அஞ்சாவது உங்களோட தண்ணீர் உங்கள் உடம்புக்கு அதிகமான அளவு நீங்கள் குடிக்கிறதுனால கூட அந்த ஃப்ளூயிட் ஓவர்லோட் வரும். ஏன்னா சப்போஸ் கிட்னி சரியாக யூரின் அவுட்புட் பண்ணல, உங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறீங்க அப்படின்ற போது அப்பயும் உங்களுக்கு இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உடம்பில் ரத்தம் குறைவாக இருக்குது, அனிமியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்களுக்கு 13க்கு மேலே இருக்கணும் அந்த ரத்த அளவு, பெண்களுக்கு 12க்கு மேலே இருக்கணும். இந்த ரத்த அளவு குறைவாக இருக்கும்போது இந்த கால் வீக்கம் வரும். இப்படி இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எளிமையான முறையில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நடக்கிறது, வாக்கிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ரத்த ஓட்டம் சரியாக இல்லை உங்களுக்கு ஆரம்ப கட்ட ஹார்ட் பிரச்சனை இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது உங்களோட ரத்த ஓட்டம் சரியாகும் போது உங்களோட ரத்த கொதிப்பு குறையும் போகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளூயிட் ஓவர்லோட் குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது உணவு பழக்கத்தில் லோ சால்ட் டயட், உப்பு அதிகமாக எடுக்கக்கூடாது, உப்பு குறைவாக தான் எடுக்கணும். இல்லை உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடணும், இல்லை உங்களுக்கு ஒரு மாமா ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்ல வாய்க்கு ருசியான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கால் வீக்கம் இன்னியும் அதிகமாகிட்டே தான் போகும். அது நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த சாப்பாட்டு மூலியமாக அந்த பாதிப்பை அதிகப்படுத்துகிற மாதிரி நீங்களே உங்கள் உடம்பை பாதிப்பு அடைய வைக்கிறீங்க. மூணாவது நீங்கள் என்ன செய்யணும்னா, ரத்த பரிசோதனை கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை போய் பாருங்கள், இதை சொல்லுங்கள், இந்த மாதிரி கால் எனக்கு அந்த வேலை முடிகிற டைமில் கால் வீக்கம் வருது, ஸோ லைக் முன்னாடி இருந்ததோட இப்போ அடிக்கடி கால் வீக்கம் வருது அப்படின்றத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட தெரியப்படுத்தி அவங்க ஒரு ரத்த பரிசோதனை பண்ணி எதனால் உங்களோட கால் வீக்கம் வருது அப்படின்னு பார்த்து உங்களோட இரத்த பரிசோதனை மூலியமாகவும் அவங்க பரிசோதனை செய்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு உண்டான சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு சில நேரம் மருந்துகள் மூலியமாக கூட இந்த கால் வீக்கம் வரலாம். ஒரு சில இரத்த அழுத்த மருந்துகள் இந்த கால் வீக்கத்தை உண்டு பண்ணும். அதுவும் உங்கள் டாக்டர் பார்க்கும்போது அவங்க அதுக்குண்டான மருந்தை மாற்றி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுக்கு எங்களோட ஆலோசனை வேணும். எங்களோட இயற்கை வைத்தியம் மூலியமாக உங்களுக்கு நாங்கள் இதுக்கு மருத்துவ உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.